friends, welcome to our channel PALLIYUTHUPakkuvam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ஐட்டம் எப்படி செய்யிறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வெறும் சிம்பிளா ரவை மைதா இத வச்சிட்டே நம்ம சூப்பரான ஸ்நாக் செய்யலாம். எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நான் இப்போ 2 கப் மைதா சேர்த்துறேன். 2 கப் மைதாக்கு 1 கப் ரவை. நீங்கள் வந்து 1 கப் மைதா எடுத்தீங்கன்னா 1/2 கப் ரவை சேர்த்திக்கோங்க. எதில் இருந்தாலும் நீங்கள் மைதாக்கு பாதி அளவு ரவை எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது நம்ம ரவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம சர்க்கரை சேர்த்தணும். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா அதில் 2 கப் அப்படின்னா இதுவும் 2 கப் ஈக்குவலாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1/2 கப் சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா எப்பயுமே நம்ம ஸ்வீட்டுக்கு ஏலக்காய் சேர்த்த உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஸ்வீட் செய்யும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்வீட்னஸ் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆப்ப சோடா, அதை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு ஊறி அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த போண்டா நம்ம போடும் பொழுது நல்லா மொதுன்னு வரும். அதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நாம் ஒரு நல்ல வந்து பழுத்த ஒரு பழம் வாழைப்பழத்தை எடுத்து சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்து அளவாக விட்டுக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எண்ணெய் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மாவு வந்து கரெக்டான பதத்தில் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் வரன்னு இருக்கும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா எண்ணெய் நிறையா ஆகிடும். அதனால் அளவான பதத்தில் நீங்கள் மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மாவை கரைச்சிட்டு நீங்கள் ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து மினிமம் 1 மணி நேரம் வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவையெல்லாம் சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக ஊறி வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த போண்டா போடும்பொழுது உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது அதை ஊற வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நல்லா வந்து எண்ணெயை காய வச்சுட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, போட்ட உடனே கருப்பாக போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம். இப்படி உங்களுக்கு பால்ஸ் போட வரல அப்படின்னா ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றிட்டு கூட நீங்கள் மூடியில் ஒரு ஓட்டை போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் பிழிஞ்சு விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி எடுத்து போட வரலன்னா நீங்கள் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. மீடியம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்தீங்க அப்படின்னா பொன்னிறமான நம்மளுக்கு சூப்பரான சுய்யாம் ரெடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீ கடையில் இதிலலாம் நிறையா விற்பாங்க. நம்ம வீட்டில் சிம்பிளாக இந்த லாக்டவுன் பீரியடில் கடையில் போய் எந்த ஸ்வீட் வாங்குறதுக்கு பதிலாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் எதுலேயும் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். குழந்தைங்க இஷ்டமாக எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சசிகலா தினேஷ்.